ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரீசெண்ட் டேஸாக செந்தில் பாலாஜி உட்பட நிறைய அரசியல் கட்சி தலைவர்களை அமலாக்கத்துறை சோதனை நடத்தி அவங்கள கைது செய்யப்படுறத நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் ஜார்க்கண்ட் முதல்வரை ரீசண்டாக ஒரு 7 வழக்குகள் சம்பந்தமாக அமலாக்கத்துறை சோதனை நடத்தினாங்க. அதே மாதிரி இப்போ டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களையும் அமலாக்கத்துறை மதுபான கொள்கை முறைகேடு சம்பந்தமாக சோதனை நடத்திட்டு வராங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அரசு துறையில் இருந்து அரசியலுக்கு போனவர். இவர் கவர்மெண்ட் செக்டாரில் ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடுபவர். 1992 ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்போ தான் அரசு துறையில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே வெளிப்படையாக இல்லை அப்படிங்கிறதுனால தான் ஊழல் நடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறத விட இவர் அப்போ தான் புரிஞ்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அந்த டைம்லேயே கரப்ஷனுக்கு அகெயின்ஸ்டாக இவர் போராடி இருக்காரு. 2006 சிறந்த இந்தியர் அப்படிங்கிற பட்டத்தை வாங்கியிருக்காரு. 2012 ஆம் ஆத்மி கட்சியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. 2013 நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் எந்த ஒரு அரசியல் பின்னணியும் இல்லாதவர்களை வேட்பாளர்களாக நிறுத்தி மக்களோட ஆதரவை பெற்றிருக்காரு. டெல்லி கிட்டத்தட்ட 15 வருஷமாக காங்கிரஸ் ஆட்சியில் தான் இருந்திருக்கு. ஷீலா தீட்சித் அவர்கள் தான் முதலமைச்சராக இருந்தார். 2013 நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெற்று அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சிஎம்மாக பொறுப்பேற்றிருக்காரு. பின்னாடி சட்டமன்றத்தில் போதிய ஆதரவு இல்லாததுனால வெறும் 49 நாள் சிஎம்மாக இருந்து பதவி விலகியிருக்காரு. அதன் பிறகு 2015 8வது முதல்வராக மீண்டும் பதவியேற்றிருக்காரு. இவர் மதுபான கொள்கையில் புதிதாக சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காரு. அதில் இருக்கக்கூடிய ஊழல்களை தடுக்கிறதுக்காகவும் சில்லறை வணிகத்தை அதிகப்படுத்துறதுக்காகவும் இந்த மாதிரி புதிய சில கொள்கைகளை கொண்டு வந்திருக்காரு. ஆனால் இது நினைத்தபடி இல்லாததுனால கோடிக்கணக்கான நிதி இழப்பு ஏற்பட்டிருக்கு. இதற்கு டெல்லி முன்னாள் துணை முதல்வர் மணிஷ் சிசோடியா கலால் துறையில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் அந்த டைமில் இதில் நிறைய ஊழல் நடந்ததுக்கு அவரும் ஒரு காரணம் அப்படிங்கிறதுனால அவரோட 52 கோடி சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மணிஷ் சிசோடியா அவர்கள் 2023 பிப்ரவரியில் அமலாக்கத்துறை மூலமாக கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்த மதுபான கொள்கை முறைகேட்டில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிறதுனால டிசம்பர் 2 அதே மாதிரி டிசம்பர் 21 இதில் நேரில் ஆஜராக சொல்லி அமலாக்கத்துறை 2 டைம் சம்மன் அனுப்பிச்சிருக்கு. 2 முறையும் அவர் ஆஜராகாததுனால 3வது முறையாக இந்த ஜனவரியில் அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. இதற்கு டெல்லி அமைச்சர் அமலாக்கத்துறை சோதனைக்கு பின்னாடி முதலமைச்சர் கைது செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதனால அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களோட வீட்டுக்கு முன்னாடி போலீசார் குவிக்கப்பட்டிருந்தாங்க. இதற்கு விளக்கம் கொடுத்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள், நேர்மைதான் என்னோட சொத்து, ஆனால் பாஜக அதை கெடுக்க விரும்புது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சாரத்தை தடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி இடி மூலமாக நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க, இதெல்லாமே பாஜக தான் இதுக்கெல்லாமே காரணம் அப்படின்னு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கில் எந்தவித ஆதாரமும் இல்லாமல் எனக்கு சம்மன் அனுப்பிச்சது சட்டவிரோதமானது அப்படின்னு சுட்டி காட்டியிருக்காரு. விசாரணை அப்படிங்கிற பேரில் என்னை கைது செய்யணும்னு அமலாக்கத்துறை மூலமாக பாஜக அரசு நினைக்குது அப்படிங்கிறத அவர் இதில் தெரிவிச்சிருக்காரு. இப்போ ரீசெண்ட் டேஸில் இந்த மாதிரி அரசியல் கட்சி தலைவர்களை அமலாக்கத்துறை சோதனை நடத்துறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.